ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாசந்தி சுரேஷ். இப்போ இந்த சேனலில் சூப்பரான டேஸ்டியான சுரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காய் இந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி ஹீட் ஆனதே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கங்க. ஆயில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 4-5 பல், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ சுரக்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. இது நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம ஏற்கனவே பருப்புலேயே போட்டிருக்கிறோம், அதனால் ஒரு பழம் போட்டு அதையும் வணக்கி எடுத்துக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் சுரக்காய் போட்டுக்கலாம். சுரக்காயை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வணங்க தான் சூப்பராக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு தண்ணி இருத்துக்கலாம். பருப்பு தண்ணி இருத்துட்டு நான் ரசம் வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தக்காளி, சீரகம், குருமிளகெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்திக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. மிளகாத்தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து பருப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். ஆடை பிரித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். காய் நம்ம வணக்கிறதுலையே வெந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலோட பச்சை வாசம் தான் போகணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி செய்யுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.